பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு ஒரு சம்பவம் பார்க்கலாம். ஏசப்பா அதாவது சிலுவைக்கு நேராக போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பைபிளில் அப்படி தான் பார்க்குறோம், சரிங்களா? கழுதி குட்டியும் அவங்க சீஷர்களை விட்டு அவுத்துட்டு வர சொல்கிறாரு. அது மேலே ஏறி வராரு. ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆர்ப்பரிக்கிறாங்க. மரக்கிழங்களை வெட்டி பரப்புகிறாங்க. அதில் நடந்து வராரு. அவ்வளோ ஆனந்த சந்தோஷம், ஆடலும் பாடலும், பெண் ஆணும் ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க, சரிங்களா? இந்த காரியம் நடக்குது. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்குது. அதுக்கப்புறம் இதே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவைக்கு நேராக போகும்போது அங்கே ஆசாரியர்கள் பல பொய் சாட்சிகளை பண்ணுறாங்க. பிளாத்தை எப்படியாச்சும் தப்பு வச்சு விட்டுருணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதெல்லாம் நடக்கணும்னு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. ஆனாலும் யாரால் இடரல் உண்டாகிறதோ அவர்களுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுது, சரிங்களா? அப்போ பிளாத்து தப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அவங்க மனைவியும் இவர் தேவகுமாரன், இவரை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொப்பனத்தில் கண்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு பரபாச விடுதலை பண்ண வேணுமா, இயேசு விடுதலை பண்ண வேணுமா? ஜனங்க என்ன பண்ணுது? யார் இங்கே அதாவது மத்தேயு 21 இங்கே பார்க்குறோம். அதாவது 21:16 பார்க்குறோம். அவரை நோக்கி இவர்கள் சொல்கிறது கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? சகரியாவில் 8:2 இதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இங்கே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி பிளாத்து சொல்லும் போது பரபாசை விடுதலை பண்ண வேண்டுமா இல்லை இயேசு கிறிஸ்துவ விடுதலை பண்ண வேண்டுமான்ட்டு இதே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே என்ன பண்ணுங்க, பரபாசை விடுதலை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். எந்த ஜனம் யார் ஆர்ப்பரிச்சாங்களோ அவங்களே எங்கள் ஏசப்பாவை விடுதலை பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு அவரை சிலுவையில் அறையும் கத்தி அந்த பதட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த இரத்தப்பழி என் மேலேயும் உங்கள் மேலே வருதுன்னு சொல்லி என் பிள்ளைங்க மேலேயும் வரட்டும்ன்ட்டு. நாமளும் கூட சில நேரங்களில் தவறான சத்தியங்கள் பண்ணுறோம். என் பிள்ளைங்க மேலே சத்தியமாக நான் இதை பண்ணலை, செய்யலைன்ட்டு. ஒரு நாளும் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க. அதை செய்ய உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு இந்த பிள்ளை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நியமித்து கொடுத்துருக்காரு. நம்ம வளர்த்து எடுக்கிற உரிமை தான் உண்டாக்கண்டி. அவங்க மேலே சத்தியம் பண்ணவோ சாதனை பண்ணவோ கிடையாது, சரிங்களா? தவறான சத்தியங்கள் பண்ணும்போது அது தவறான காரியத்தில் கொண்டு போய்விடும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம வார்த்தையிலும் சொல்லிலும் செயலிலும் இருக்கணும். யார் இப்படி ஆர்ப்பரித்து வந்தாங்களோ ஜனங்கள் அந்த மயக்கத்தினால, அந்த என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் கத்த ஆரம்பித்தோடனே அவரை சிலுவையில் அறையன்ட்டு எங்கே விடுதலை ஆக்கிடுவாங்களோன்னா ஜனங்கள் எல்லாரும் ரத்தப்பழி என் மேலே வரும், எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைங்க மேலே வரட்டும், அவரை சிலுவையில் அரைங்கன்ட்டு கத்துறாங்க. எவ்வளோ ஒரு மதீனமான காரியம் இல்லையா? சரியா? நாமும் கூட பதட்டத்தில் நம்ம எடுக்கிற காரியங்களும் பேசுகிற விஷயங்களும் அது ஒரு நாள் நன்மையானதாக இருக்காது. நிதானித்து யோசிக்கும் போது அதில் உள்ள தவறுகள் விளங்கும், சரிங்களா? பதற்றத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலையோ சொல்லையோ செய்யாதீங்க. ஒரு காரியத்தையே செயல்படுத்தாதீங்க. அமைதலாக இருந்து எடுக்கிற காரியங்கள், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் எடுக்கிற காரியங்களும் செயல்படுத்துகிற செயல்களும் கண்டிப்பாக அது நன்மையாக உண்டாகும். அவசரத்தில் உங்களுக்கு உள்ள பதற்றத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது தவறானதை மாத்திரம் இருக்குமே கண்டி நன்மையானதாக இருக்காது. நாம் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் புகுத்துற காரியங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களாக இருக்கணும், சரிங்களா? தேவன் ஒவ்வொருவரையும் தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்க நம்மளை ஒப்புவித்து தேவன் தாமே அப்படியே செய்வாராக. நம்மளுடைய குறைவுகளெல்லாம், உங்களுடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்கி தருவ தேவனை நான் நோக்கி வேண்டுகிறேன். நீங்களும் ஆமேன் என்று சொல்லுங்கள். தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த காரியமானாலும் சரி. இப்போ பிள்ளைகளை குறித்து பார்க்குறோம். பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து கவலையாக இருக்கலாம், பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற காரியங்களாக
எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் ஒரு நாள் அவர் புறக்கணித்து தள்ளார். ஏன்னா அவர் சின்ன பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் சேர்த்து அணைத்து கொள்கிற தேவன். நீங்கள் ருசிச்சு பாருங்களேன். நான் என் சிறு வயது முதல் தேவனை என் நண்பனாய் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தில் நான் அவரோடு பேசுவேன். நான் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுவேன். அது பார்க்குறவங்க காரியங்களுக்கு அது பைத்தியமாய் தோணலாம். இது என்ன பைத்தியகாரத்தனமாக சொல்லுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய நண்பனாக ஏற்று அவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கும்போது அவர் வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். அவர் ஒரு நாளும் புறக்கணியார். ஒருவேளை உலகத்தில் உள்ள நண்பர்கள் தங்கள் உயிரை காட்டில் நேசிக்கிறவர்களும் உண்டு, நல்லது. அது மனுஷன்தான், சரிங்களா? நாசியில் சுவாசமுள்ள மனுஷன்தான். ஆனால் தேவன் நம்மை படைத்தவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆள்கிற தேவன், நமக்காக அடிக்கப்பட்டு அந்த கீழடந்து ரத்தத்தை சிந்தி மீட்ட தேவன். அவர் நன்மைகளின் நாயகன், நீதியின் தேவன். ஒரு நாளும் அவர்கிட்ட தீமை இருப்பதில்லை. தீமை அவர்கிட்ட இருப்பதே இல்லை. அவரை பகைச்சவரையும் சிநேகிதனே நேசிக்கிற தேவன் தான் நாம கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் அவர் நன்மைகளை தருகிறதுனால அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவர் நண்பனாக ஏற்றுக்கொள்வோம். பாருங்களேன், கண்டிப்பாக அவர் நல்ல நண்பனாக இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். நீங்கள் நான் ருசித்து பார்த்துருக்கேன், நான் சொல்கிறேன், நீங்கள் ருசித்து பாருங்கள். அப்பா நீங்கள் எங்கள் நண்பனாக இருங்க, ஆலோசனை கர்த்தராக இருங்க, என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்வார். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கி தருவாராக. ஆமீன். அல்லேலூயா. ஆமீன்.